வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, கரவருஷம் மாசி மாதம் 3ஆம் தேதி, நட்சத்திரம் அனுஷம், திதி தேய்பிறை அஷ்டமி மதியம் 12:30 வரையிலே, அதன் பிறகு நவமி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன் ராகு, கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வந்தால் போதுமானது. 2 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது, இன்றைக்கும் நாளைக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். ஒரு சிலர் வேண்டுமென்றே உங்கள் வாயிலிருந்து ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காக வேண்டிய போட்டு வாங்கிறதும்பாங்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிவிட்டு அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதை மிகைப்படுத்தி பிறரிடம் சொல்வது, அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால் தெரிந்தும் சில விஷயங்களை நீங்கள் தெரியாதது போல் இருந்து விட வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. இந்த நாளிலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். ராசி அதிபதி வலுவான நிலையிலே 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு காலம் என்பதால் இப்பொழுது உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். முக்கியமான விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அதெல்லாம் இப்பொழுது வெற்றி அடைந்துவிடும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பிற்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய சரியான ஒரு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். சமூக அந்தஸ்து வெகு சிறப்பாக இருக்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலரை தேடி வரும். புதிய பொறுப்புகள் அலுவலகத்திலே வழங்கப்படும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். இயல், இசை, நாடகம், நடிப்பு, சின்னத்திரை, பெரிய திரை என அனைத்து விதமான கலைத்துறை, ஊடகங்கள் இவற்றிலே முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகவும் அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திறமைகளை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். நன்மைகள் தொழில் ரீதியாக மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஏற்றமிகு நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் என்னவோ சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று குறைவான அளவிலே அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். எனினும் நீங்கள் மனம் தளராமல் அயராமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வீழ்ச்சி ஏற்படாமல் இருக்கும். நண்பர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறது. தனலாபாதிபதி புதன் வலிமையாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசி அதிபதியோடு இணைந்து ராசியை பார்க்கிறது.
மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். நிறைய பணம் வரும். இந்த நாளிலே நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்நாளிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஒரு சிலர் தங்களுடைய அலுவலக வேலைகள் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அத்தகைய பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அயல்நாடு செல்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலர் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வார்கள். அதன் மூலமாக மன சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பயணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு நாள். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலே இருந்த சிறு சிறு உபாதைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினருடன் நல்ல இணக்கம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே பாக்யாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொந்தமாக வீடு மனை போன்றவற்றை வாங்குவது அல்லது விற்பனை செய்வது ஆகியவை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8 குடைவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று நீச்சமும் பெற்றிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்திலே சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் அல்லது வயிற்று வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தை வெகு கவனமாக கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், விற்பனை பிரதிநிதிகள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக விளங்குகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் மறைந்து மீண்டும் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கையும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் அற்புதமான நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுடைய திருமணத்தை இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே, 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி வலுவான நிலையிலே இருக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும்.
வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக சரளமாக நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்.